இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து எப்போவுமே பட்டை சோம்பு போடுவோம் இல்லையா, அதை போட்டு தாளிச்சிடணும். ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு கருவேப்பில்லை 2 சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதில் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னா, கேப்சிகம் இருக்கு இல்லையா, நான் வந்து பச்சை கலர் எடுத்திருக்கேன் குடமிளகா. அதை வந்து பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன், நிறையா வேண்டாம். தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து இந்த சமையல் ரெடி ஆயிருங்க. ரொம்ப சிம்பிள் தான் இது. நான் வந்து குடமிளகா ஜாஸ்தியாக வச்சுருந்தேன்னா இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுவேன். சப்பாத்திக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதை விட சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட குடமிளகா கிரேவி ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.